வணக்கம். உயிரின் உருவாக்கம் மற்றும் அடுக்குகள் தொடர்பான அறிவியல் கட்டமைப்பு வரிசை இதுவாகும். ஆற்றல், அணு, மூலக்கூறு, செல், திசு, உறுப்பு, உறுப்பு அமைப்பு, உயிரினம். ஆற்றல். அண்ட உருவாக்கத்தில் முதன்மையாக ஆற்றல் தான் இருந்தது. இது திரளாக முழு கூறுகள் மற்றும் அணுக்களால் உருவெடுத்தது. அணு. ஆற்றல் திரளாக மாறியதில் உயிரியல் மற்றும் பொருள் உலகின் அடிப்படை கட்டுமானம் அணு. செல். எண்ணற்ற அணுக்கள் கூட்டமாக திரண்டதால் மூலக்கூறுகள் உருவாக அவை சேர்ந்து உயிரின் அடிப்படை அளவாக செல்லாக அமைந்து உயிரினங்கள் உருவாகுவதற்கு அடிப்படை. திசு. ஒரே வகை செல்கள் சேர்ந்து தனி ஒரு செயல்பாடாக அமைந்தால் அதுவே திசு. உறுப்பு. பல திசுக்கள் சேர்ந்து ஒரு உறுப்பு அல்லது ஆர்கானை உருவாக்கும். இதயம், மூளை, சிறுநீரகங்கள். உயிர்கள். பல உறுப்பு அமைப்பு சேர்ந்து ஒரு முழுமையான உயிரினம் அல்லது லிவிங் ஆர்கானிசம் உருவாகிறது. ஆற்றல் தான் ஆன்மா என்ற கேள்விக்கு பல ஆன்மீகம் மற்றும் அறிவியல் பார்வைகளும் ஆன்மாவை உள்சக்தி அல்லது உயிரின் ஆதார ஆற்றல் என்று விளக்குகின்றன. ஆன்மா என்பது அழியாதது, எல்லையற்றது, ஒரு இதய ஆற்றல் எனும் வகையில் சில பார்வைகள் இருக்கின்றன. ஆன்மா ஆற்றலுடன் உள்ள தொடர்பு. ஆன்மா இன்றி உடல் இயங்க மாற்றாது. அதை பொருட்ஆற்றல் இயக்கும் ஆன்மீக ஆற்றல், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி என்று பலரும் குறிப்பிடுகிறார்கள். ஆன்மா பரிசுத்தமான அழியாத ஆற்றல் என்றும் எல்லா செயல்களின் ஆதார சக்தி என்றும் நோக்கியுள்ளனர். ஆன்மா உடலை இயக்கும் உயிரின் சக்தி, மிக நுண்ணியமான ஆற்றலாக விரிவாக்கப்படுகிறது. அறிவியல் ஆன்மா ஒரு தனிப்பட்ட ஆற்றல் வகை அல்லது குவாண்டம் எனர்ஜி என்ற அடிப்படையில் சில நேரங்களில் அணுகுகிறது. ஆன்மா என்பது இயற்கை விதிகளுக்கு உட்பட்ட ஆற்றல் நிலை என குறிப்பிடப்படுகிறது.